Hi students, CBSE board exam special seriesல இருந்து chapter 6 triangles பார்க்க போறோம். trianglesல வந்து மூணு முக்கியமான conditions இருக்கு. CBSE class 10 பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து congruence, இன்னொன்று வந்து similarity. இது இல்லாம BPT theorem ஓட கான்செப்ட் மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ காங்குரன்சிக்கும் சிமிலாரிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்குரன்சியில் இருக்க ரெண்டு ட்ரையாங்கிளை வந்து காங்குரண்ட் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இந்த மாதிரி ஷேப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த கிரைட்டீரியாவில் ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஒன்று ரெண்டு ட்ரையாங்கிளோட ட்ரிபிள் எஸ்னா மூணு சைடும் ஈக்குவலாக இருக்கும், இல்லை சைடு ஆங்கிள் சைடு ரெண்டு சைடும் ஒரு இன்க்ளூடட் ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை ரெண்டு ஆங்கிள் ஒரு சைடு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே ஆர்ஹெச்எஸ் ரைட் ஆங்கிள் ஹைபாட்டனஸ் சைடு ஈக்குவலாக இருக்க மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா அதை வந்து காங்குரண்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபின்ற சைடும் இந்த பிக்யூன்ற சைடும் ஈக்குவல், இந்த பிசின்ற சைடும் இந்த கியூஆர்ன்ற சைடும் ஈக்குவல் அப்படின்னா இப்போ ரெண்டு சைடு ஈக்குவல், ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னா இந்த ஆங்கிள் வந்து இந்த ரெண்டு அந்த ஈக்குவல் சைட்ஸ்ன்னு சொல்லப்படுற இன்க்ளூடட் ஆங்கிள் தான் வரணும். ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் இந்த எஸ்ஏஎஸ் கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகும். இதில் வந்து ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் ஈக்குவல் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அதை நம்ம எஸ்ஏஎஸ்ல சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆங்கிள் வந்து இந்த ரெண்டு சைடுக்கும் சென்டரில் இன்க்ளூட் ஆயிருந்தால் மட்டும் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வரும். மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டியும் எப்படி வந்தாலும் ஒர்க் அவுட் ஆகிடும். சரி, இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து காங்குரண்ட் தான். அதாவது ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து இட்ஸ் காங்குரண்ட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு எழுதிடலாம். சரி, இது காங்குரண்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளில் 6 பார்ட்ஸ் இருக்குது, அதாவது 3 ஆங்கிள்ஸும் 3 சைட்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 கண்டிஷன் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் ரிமைனிங் சைட்ஸும் ஆங்கிள்ஸும் இருக்காங்களா, அவங்களும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருப்பாங்க. Since these two triangles are congruent, நம்ம சொல்லிடலாம் AC side is equal to PR, angle A is equal to angle P, angle C is equal to angle R அப்படின்றத நம்ம டைரக்டா calculation purposeக்கு எடுத்துக்க முடியும். அதை தான் CPCT அப்படின்னு நம்ம எழுதுவோம், corresponding parts of congruent triangles அப்படின்னு நம்ம எழுதிப்போம். இப்படி எழுதிக்கலாம். ஸோ காங்குரன்சி வந்து ட்வின் பேபிஸ் மாதிரி இருப்பாங்க, அதாவது ஒரே சைஸில் இருப்பாங்க, ஒரே ஷேப்பில் இருப்பாங்க. ஆனால் சிமிலாரிட்டின்றது அப்படி கிடையாது, ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக கூட இருக்கலாம். இப்போ இதில் வந்து கொஸ்டினில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த டிஏன்ற லைனும் இந்த பிசின்ற லைனும் பேரலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் தான், ஏன்னா இது வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஏன்னா பேரலல் லைன் வந்துச்சுன்னா இதை டிரான்ஸ்வர்சல்னு எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஏ வந்து மேலே இருக்க குட்டி ட்ரையாங்கிள்லையும் இருக்குது, இந்த பெரிய ட்ரையாங்கிள்லையும் இருக்குது. அப்போ இந்த 4 கண்டிஷன் வந்து ரெண்டு பேருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். இது இல்லாமல் சிமிலாரிட்டிக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கிரைட்டீரியா ஆங்கிள் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஏவும் சொல்லலாம், 2ஏவும் சொல்லலாம். ஏன்னா 2ஏ ஈக்குவல்னா 3ஆவதே ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆகிடும். சரி, ஆங்கிள் சிமிலாரிட்டினா ரெண்டு ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்ல முடியும். இப்போ இதில் பாருங்களேன், ஏடிஇன்னு மேலே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபிசின்ற ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது. ரெண்டு பேர்கிட்டமே ஆங்கிள் ஏ காமனாக இருக்குது. இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ஆங்கிள் டியும் இந்த பெரிய ட்ரையாங்கிளோட ஆங்கிள் பியும் எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அதனால் நம்ம சொல்லிடலாம் மேலே இருக்க இந்த ஏடிஇன்ற ட்ரையாங்கிள் வந்து இட்ஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல், டியும் பியும் ஈக்குவல். ஸோ சிமிலருக்கு இந்த மாதிரி கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டால், காங்குரன்சி மாதிரி எக்ஸாக்டாக அவங்களோட ஆங்கிள்ஸும் சைட்ஸும் ஈக்குவல் இப்படி சொல்ல முடியாது, ஆனால் அவங்களோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சைட்ஸ் இந்த சென்ஸ், இப்போ இப்படி நேம் எழுதிட்டீங்களா, இதில் முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் யார், ஏடி, இதில் முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் என்னது, ஏபி. ஸோ ஏடியும் ஏபியும் டிவைட் பண்ணுற ரேஷியோவோட வேல்யூ, இங்கே அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து டிஇ, இங்கே அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து பிசி. இதில் முதல்ல லாஸ்ட்டும் ஏஇ, இதில் முதலும் லாஸ்ட்டும் ஏசி. ஸோ இதோட சைட்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்னா அதோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இது வந்து சிமிலாரிட்டிக்கு இந்த ட்ரையாங்கிளோட சைடு ஏடி, இந்த ட்ரையாங்கிளோட சைடு ஏபி, அதுதான் இங்கே எழுதியிருக்கும். இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து டிஇ, இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து பிசி. இந்த சைடு ஏஇ, இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஏசியாக தான் எழுதியிருக்கும். அதாவது கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்றதான் சிமிலாரிட்டிக்கு யூஸ் பண்ணோம். வேறஸ் காங்குரன்ஸ்க்கு வந்து எக்ஸாக்டாக ஈக்குவல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம். நிறைய இயர்ஸில் வந்து பிபிடி தியரமோட ப்ரூஃபை கேட்டிருக்காங்க. இதோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை டெஃபினட்டாக படிச்சுக்கோங்க ட்ரையாங்கிள் சாப்டருக்கு. ஸோ பிபிடினா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், அதை வந்து தேல்ஸ் தியரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதை கண்டுபிடிச்சவங்க வந்து தேல்ஸ்ன்ற மேத்தமெட்டிஷியன், அதனால அது தேல்ஸ் தியரம் அப்படின்னு கூட கேட்கலாம். இதோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிளில் ஸோ இங்கே ரெண்டு சைடில் ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காங்க டிஇன்னு, அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டிஇன்ற லைன் செக்மெண்ட் வந்து பிசிக்கு வந்து பேரலாக இருந்தது அப்படின்னா இங்கே டிவைட் ஆகிற ரேஷியோ வந்து சேமாக இருக்கும். அதாவது ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி, இதுக்கு வந்து சேமாக இருக்கும் அப்படின்றதான் உங்களோட பிபிடியோட தியரம். இது பேரலாக இருக்கிறதுனால இந்த ரேஷியோஸ் ஈக்குவல்னு சொன்னால் இது வந்து பிபிடி. இதே வந்து மாற்றி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்ததுனால இந்த ரெண்டு லைனே நான் பேரலல்னு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னா அது கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி அப்படின்னு சொல்லணும்.
இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாம மிட் பாயிண்ட் தியரம் உங்களோட கிளாஸ் 9ஓடது மிட் பாயிண்ட் தியரமும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து வருது சில கொஸ்டின்ஸ்ல. ஸோ மிட் பாயிண்ட் தியரம்ன்றது என்ன அப்படின்னா இதே டயக்ராம்ல ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு. சப்போஸ் டி இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்னு வச்சுக்கோங்களேன். டின்றது ஒரு மிட் பாயிண்டா இருந்து ஈன்றதும் மிட் பாயிண்டா இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு மிட் பாயிண்டை கனெக்ட் பண்ற லைன் வந்து டெஃபினட்டா பிசிக்கு பேரலா தான் இருக்கும். அதே மாதிரி டியோட லென்த் வந்து பிசியில் பாதி தான் இருக்கும். அதுதான் உங்களோட மிட் பாயிண்ட் தியரம். அதை எப்படி சொல்லுவாங்க? ஸோ டியும் மிட் பாயிண்டாக இருந்து இயும் மிட் பாயிண்டாக இருந்தால் டிஇன்ற லைன் வந்து டெஃபினட்டாக பேரலல் டு பிசியாக தான் இருக்கும். அதேமாதிரி டியோட லென்த் வேணும் அப்படின்னா அது வந்து ஹாஃப் ஆஃப் பிசியாக தான் இருக்கும். இதுதான் உங்களோட மிட் பாயிண்ட் தியரம். இதோட அப்ளிகேஷன் தேவைப்படுது. இது இல்லாமல் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸோ ஏபிசின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து நம்ம வந்து ஒரு 90 டிகிரிக்கு உங்களோட ஹைபார்டனஸ் சைட்லேருந்து இங்கேருந்து ஒரு 90 டிகிரிக்கு ஒரு லைன் வரைஞ்சிருக்கும். நான் இங்கேருந்து 90 வரைஞ்சா இதே லைன் தான் வரும். இங்கேருந்து 90 வரைஞ்சாலும் இதே லைன் தான் வரும். ஸோ பியிலேருந்து ஒரு 90 டிகிரி பர்பண்டிகுலர் லைன் வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன். டி இது வந்து ரெண்டு ட்ரையாங்கிளாக வந்து நமக்கு வந்து பிரியும். அதாவது ஏபிடி அப்படின்ட்டு அதே மாதிரி பிசிடின்னு ஒரு ட்ரையாங்கிள் பிரியுது. இதில் கிடைக்கிற இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் சிமிலராக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த குட்டி ட்ரையாங்கிளும் கூட சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களோட ட்ரையாங்கிளில். த பர்பண்டிகுலர் drawn from the vertex of right angle triangle is to the hypotenuse side divides the triangle into the two triangles which is similar to the whole triangle and to each other அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாகவே பை த ப்ரூஃப் நம்மளால எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பித்தாகரஸ் தியரம் ஹைபாட்டனஸோட ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, சப்போஸ் இதோட சிமிலராட்டி எழுத சொன்னாங்கன்னா எப்படி மேம் எழுதுறது அப்படின்னா இங்கே பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஏபிடி அப்படின்ற ட்ரையாங்கிள் நான் எடுத்துக்கிறேன். ஏபிடி அப்படின்ற ட்ரையாங்கிள் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு சிமிலர்னா அந்த ஆல்ஃபபெட்டை கரெக்டாக போடணும். அது எப்படி கரெக்டாக போடுறது? இதில் இருக்கிற ஆங்கிள் ஏவும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் இருக்க ஆங்கிள் ஏவும் சேம் தானே, அதனால் முதல்ல இங்கே ஏ வந்துடும். அதுக்கப்புறம் இவங்களோட 90 டிகிரி வந்து ஆங்கிள் டியில் இருக்குது. பெரிய ட்ரையாங்கிளோட 90 டிகிரி வந்து பியில் இருக்குது. ஸோ இங்கே டியும் இங்கே வர்ற பியும் தான் சேம். அப்போ இந்த டி 3வது பிளேஸில் இருந்தால் இங்கே பியை 3வது பிளேஸில் போட்டு நடுவில் தான் சியை போடணும். இதுதான் சரியான வே ஆஃப் ரைட்டிங். சரி, இப்போ இந்த ரெண்டாவது இருக்க இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் சிமிலர்னு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து கேட்குறாங்க. இந்த டயக்ராமை கொடுத்துட்டு இதில் எது வந்து சரியான கண்டிஷன் எழுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டாவது ட்ரையாங்கிள் இருக்கு. இப்போ ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளோட பேர் வந்து இப்போ பிடிசி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதை நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது வந்து அதோட பேரை வந்து கரெக்டாக எழுதணும். ட்ரையாங்கிள் இதோட பிடிசி இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளோட பேர் எழுதுறதுக்கு இந்த குட்டி ட்ரையாங்கிளில் இருக்க இந்த ஆங்கிள் சியும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் இருக்க ஆங்கிள் சியும் ஒரே பிளேஸ், அதாவது காமன் ஆங்கிள். அப்போ இங்கே சி இங்கே இருந்துச்சுன்னா இங்கேயும் கடைசியில் தான் சியை போடணும். மாதிரி இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் வந்து டியில் இருக்குது. பெரிய ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் வந்து பியில் இருக்கா. இப்போ இங்கே டி வந்து சென்டரில் வந்ததுன்னா இங்கேயும் சென்டரில் தான் பி போட்டிருக்கணும். அப்போ இங்கே தான் கண்டிப்பாக ஏ இருந்திருக்கும். இப்படி எழுதலாம். ஸோ இந்த கண்டிஷன் படி இவங்களும் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு சிமிலர், இவங்களும் இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு சிமிலர். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்றதான் அதோட ப்ரூஃப். ஸோ இதோட கம்பேரிசன் எழுதணும்னா இங்கேயும் ஏபிசி இருந்து இங்கேயும் ஏபிசி இருந்தால் தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இங்கே நம்ம ஏசிபிக்கு தானே எழுதியிருக்கோம். இப்போ இது ஏபிசிக்கு மாற்றி எழுதணும்னா இதோட 2 பிளேஸும் மாறும். அதே மாதிரி இங்கேயே 2 பிளேஸும் மாறிடும். அப்போ நம்ம வந்து இது ஏடிபி ஏபிசிக்கு வந்து சிமிலர்னு சொல்லிடலாம். இப்போ இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஸோ இப்படி எழுத முடியும். இவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஏன்னா ரைட் ஹேண்ட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுதான் சரியான பேட்டர்ன் இது எழுதுறதுக்கு. ட்ரையாங்கிள் சாப்டர் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நிறைய இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் ரெண்டுமே டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் தான் வந்தது. அதுவும் ஒரே கொஸ்டின் வந்தது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். புக் அவுட்ல இருந்து கேட்டால் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்னு பாருங்க. இதில் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா த லெக்ஸ் ஆஃப் த ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்னா லெக்ஸ் ஆஃப் த ரைட் ட்ரையாங்கிள் அப்படின்றது ரைட் ஆங்கிளில் ஒரு ஹைபாட்டனஸ் சைடு இருக்கும். ஹைபாட்டனஸ் இல்லாமல் மிச்சம் இருக்கிற 2 சைடு தான் லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட் ட்ரையாங்கிள் ஆர் 16 and 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு 16 ஒரு சைடு வந்து 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். இப்போ இந்த ஏசியை வந்து நம்ம 16 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த பிசி வந்து 8ன்னு கொஸ்டினில் மென்ஷன் ஆயிருக்கு. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைடு ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் தட் கேன் பி இன்ஸ்கிரைப்ட் இன் த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஸ்கொயர் மேக்ஸிமம் பெரிய ஸ்கொயர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதோட சைடு வந்து என்னவா இருக்கும், அதான் உங்களோட கேள்வி. இப்போ இந்த ஸ்கொயருக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஏபிசி எடுத்தாச்சு. இது வந்து டி, இது வந்து இங்கே இ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து எஃப்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த சிஇன்றதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்கொயர்ன்றதுனால இதோட எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ லெட் சியோட லென்த் வந்து எக்ஸ் தான். ஸோ சைட் ஆஃப் த ஸ்கொயர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம்.
ஸோ இப்போ இந்த ஏலேருந்து ஈயோட லென்த் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக ஏலேருந்து சி வரைக்கும் 16 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏஇயோட லென்த் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஏசியோட டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த சிஇயை மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். அப்போ 16லேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் இந்த ஏஇயோட லென்த் வந்து டெஃபினட்டாக 16 மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்படி இருக்க கொஸ்டின்ல இதுல என்ன அப்ளை பண்றது, எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள். உங்களுக்கு மொத்தம் 3 கான்செப்ட் தான். ஒன்று சிமிலர் ட்ரையாங்கிள், இல்லை காங்கிரன்ஸ், இல்லை பிபிடி. இது 3 தான் இருக்கும் உங்ககிட்ட. ஸோ சிமிலாரிட்டியில இங்க மேல ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு. இதுல வந்து ஆங்கிள் ஏன்றது வந்து ஒரு காமன் ஆங்கிள். குட்டி ட்ரையாங்கிள்லையும் இருக்கு, பெரிய ட்ரையாங்கிள்லையும் இருக்கு. அது மாதிரி இந்த சைடு வந்து இது ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைனும் இந்த லைனும் பேரலல் லைன்ஸாக இருப்பாங்க. அப்போ இந்த ஆங்கிளும் கூட ஈக்குவல் ஆங்கிள்ஸ் தான். இல்லை இது 90 டிகிரி, இது 90 டிகிரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ ஆங்கிள் சிமிலாரிட்டி அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா, மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் AEF அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து இட் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ACB அப்படின்னு சொல்லிட முடியும். AEF வந்து ACBக்கு சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இவங்களோட எல்லா சைடும் ப்ரொபோர்ஷனலாக இருப்பாங்க. இவங்களோட சைட்ஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே முதல் 2 ஆல்ஃபபெட் என்னது AE, இவங்களோட முதல் 2 ஆல்ஃபபெட் வந்து AC. இதை நீங்கள் இப்படி தான் பார்க்கணும்னு அவசியம் டயக்ராமில் கூட பார்க்கலாம். இந்த குட்டி ட்ரையாங்கிளோட சைடு AEயாக இருக்கும்போது பெரிய ட்ரையாங்கிளோட சைடு ACயாக இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ அடுத்து இங்கே EF, இங்கே BC. ஸோ EFன்றது இதோட பேஸ் வந்து BC அப்படின்னு எழுதிக்கலாம். இன்னொரு சைடு வந்து கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெண்டே நம்மளோட ப்ரூஃப் எழுதுறதுக்கு போதுமானது. AEயோட லென்த் இங்கே ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 16 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஏசியோட லென்த் ஆல்ரெடி கொஸ்டினில் வந்து 16 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. 16 அப்படியே எடுத்துக்கோங்க. EFஓட லென்த்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அதனால இது எக்ஸ். BCயோட லென்த்து Bலேருந்து C வரைக்கும் டோட்டலாக இங்கே 8 தேவைப்படுது, அதனால இங்கே 8ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணோம். டிவைடில் இருக்க 16 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 16 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 8 மல்டிபிள் பை 16 எழுதிக்கலாம். 8 1s are 2s are கேன்சல் ஆகிருக்கும். இது மைனஸ் எக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆகிருக்கும். அப்போ 2x ப்ளஸ் எக்ஸ் இதை ஆட் பண்ணும்போது 3xன்னு கிடச்சிருக்கும். 3xல எக்ஸை மட்டும் அங்கே வச்சுட்டு மல்டிப்ளை இருக்க 3 இங்கே எடுத்துகிட்டு வந்தோம்னா டிவைட் ஆகும். அப்போ 16/3 சென்டிமீட்டர் அப்படின்றது தான் உங்களோட இந்த ஸ்கொயரோட எக்ஸாக்ட் சைடாக இருக்கும். அவ்வளோ பெரிய லார்ஜ் ஸ்கொயர் தான் நம்மளால மேக் பண்ண முடியும். ஸோ இது இப்படி எழுதி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாங் ஆன்சர் ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க. இந்த டயக்ராம் கொடுத்துட்டாங்க. OB இஸ் பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் லைன் DE. இந்த OBன்ற லைன் வந்து இந்த DEக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர். பர்பண்டிகுலர்னா 90 ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம், பைசெக்டர்னா 2 கட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ Bன்றது வந்து ஒரு மிட் பாயிண்ட். Bலேருந்து Dயோட லென்த்தும் Bலேருந்து Eயோட லென்த்தும் ஈக்குவல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அடுத்து FA வந்து பர்பண்டிகுலர் டு OBன்னு கொடுத்துருக்காங்க. இந்த FAவும் இந்த OBக்கு பர்பண்டிகுலராக தான் இருக்குது, 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வேறு கொஸ்டினில் E இன்டர்செக்ட் OB at C, Eன்ற பாயிண்ட்டும் இந்த Fன்ற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற இடத்துல Cன்ற பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1/OA plus 1/OB is equal to 2/OC அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 1/OA இது OB OC எல்லாமே இந்த லைனில் தான் இருக்குது. இதை வச்சு தான் ப்ரூஃப் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் நான் அப்படியே இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ இது பாருங்கள், சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இதை ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ 1/OA இங்கே இருக்குது, அது மாதிரி OBன்றது வந்து இங்கே இருக்குது. ஸோ OA உள்ள வர மாதிரி ஒரு ட்ரையாங்கிளும் OB உள்ள வர மாதிரி ஒரு ட்ரையாங்கிளோட பேரும் சொல்லணும் அப்படின்னா நம்ம OAFன்ற ட்ரையாங்கிளை சொல்லலாம். OB உள்ள வர மாதிரி சொல்லணும்னா OBD அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. அந்த 2 ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணிக்கோ. இந்த 2 ட்ரையாங்கிளையும் ஆங்கிள் O இருக்குல்ல, இவங்ககிட்டே இந்த ஆங்கிள் O இருக்குது, இந்த பெரிய ட்ரையாங்கிளே ஆங்கிள் O இருக்குது. அப்போ ஆங்கிள் O வந்து ஒரு காமன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிடலாம். இதில் ஆங்கிள் A 90, இதில் ஆங்கிள் B வந்து 90 இருக்குது. ஸோ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த 2 ட்ரையாங்கிளும் என்ன ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் தான். ஸோ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இதை நீங்கள் எழுதணும்னா இப்படி எழுதிக்கலாம். இந்த O வந்து குட்டி ட்ரையாங்கிளுக்கு பேர் எழுதும் போது AOF அப்படின்னு எழுதணும், பெரிய ட்ரையாங்கிளுக்கு பேர் எழுதும் போது BOD அப்படின்னு எழுதணும். இது வந்து ஒரு காமன் ஆங்கிள், 2 பேர்கிட்டையும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது காமன் எழுதிக்கலாம். ஸோ இதில் ஆங்கிள் ஏவை எழுதும் போது OAFன்னு எழுதணும். ஸோ இது ஈக்குவல் டு இவங்களோட B எழுதும் போது ஆங்கிள் OBDன்னு எழுதணும். ஸோ ரெண்டுமே 90 டிகிரி கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். ஸோ OAF is similar to triangle OBD அப்படின்னு எழுதிடலாம். 2 ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கிறதுனால அவங்களோட எல்லா கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ்னால் இதோட ஃபர்ஸ்ட் 2 ஆல்ஃபபெட் OA, இவங்களோட ஃபர்ஸ்ட் 2 ஆல்ஃபபெட் வந்து OB அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து
ஏஎஃப் பிடி இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ஓஎஃப்பும் ஓடியும் கூட ஈக்குவல் தான். அது நம்மளோட ப்ரூஃப்க்கு தேவையில்லை, அதனால நம்ம இதை எழுதலை. இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் இதுலேயே இப்போ நமக்கு ஓசி வேணும். ஸோ ஓசின்றது இங்கே இருக்கு. ஆனால் ஓசியை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கிட்ட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏசியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓசியிலேருந்து ஓஏவை மைனஸ் பண்ணி நம்மளால ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ நம்ம இப்போ ரெண்டு சிமிலர் ப்ரூவ் பண்ணியாச்சா, ரெண்டு ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு. அது இல்லாமல் நம்ம கிட்ட வேற என்னென்ன ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சிமிலரான்னு செக் பண்ணா பண்ணிடலாம். ஏன்னா இங்க ஆங்கிள் ஏ 90, இங்க ஆங்கிள் பி 90. இந்த ஆங்கிளை வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கூட டெஃபினட்டா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். ஸோ அதான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இங்க ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட பேர் வந்து எஃப்ஏசி, இந்த ட்ரையாங்கிளையும் இந்த ட்ரையாங்கிளோட பேர் வந்து சிபிஇ அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே பேர் எழுதும் போது நீங்கள் மாற்றி எழுதியிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் சிமிலாரிட்டி எழுதும் போது சரியாக எழுதணும். அது எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஸோ முதல்ல இதில் எதெல்லாம் ஈக்குவல்னா இவங்களோட ஆங்கிள் சியும் இவங்களோட ஆங்கிள் சியும் ஈக்குவல். இந்த சியை பேர் எழுதும் போது எஃப்சிஏ இல்லை ஏசிஎஃப் அப்படின்னு எழுதுனேன், இதை குட்டி ட்ரையாங்கிள் இருந்து எழுதுறதுனால. ஸோ ஏசிஎஃப்ன்ற ஆங்கிளும் பிசிஇன்ற ஆங்கிளும் ஈக்குவல். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன ரீசன்னால ஈக்குவல்னா வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னு ரீசன் எழுதிருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 90 இருக்கு, எஃப்ஏசி வந்து 90, அங்கே வந்து சிபிஇ வந்து 90, ரெண்டுமே 19 கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இல்லை கிவன்னு கூட நீங்கள் எழுதலாம். அப்போ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். சிமிலர் ட்ரையாங்கிள் பேர் எழுதுறதுக்கு எப்படி எழுதணும்னு பாருங்களேன். இப்போ ட்ரையாங்கிள் இப்போ எஃப்ஏசி அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இது சிமிலர் டு ட்ரையாங்கிள். முதல்ல இவங்களோட காமன் ஆங்கிள்ஸை போடுங்க. இவங்களோட சியும் ஈக்குவல்னா இங்கே சி மூணாவது பிளேஸில் இருக்கா, அப்போ மூணாவது பிளேஸில் முதல்ல சி போடுங்க. அடுத்து யார் ஈக்குவல், இவங்களோட ஏயும் இவங்களோட பியும் ஈக்குவல். இங்கே ஏ ரெண்டாவது பிளேஸில் இருக்கா, அப்போ இவங்களோட பியும் ரெண்டாவது பிளேஸில் தான் வந்திருக்கும். அப்போ இதில் மிஸ் பண்ணியிருக்க ஆல்ஃபபெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ தான். அப்போ இங்கே ஈன்னு எழுதணும் நம்ம. ஸோ எஃப்ஏசியும் இபிசியும் ஈக்குவல் அப்படின்னு கிடைக்குது. அப்போ இவங்களோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால ஸோ இதோட முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து எஃப்ஏ, இவங்களோட முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து பிஇ இல்லைனா இபி அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல்ட்டி உங்களோட அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து ஏசி, இங்கே பிசி அப்படின்னு கிடைக்குது. அடுத்து வந்து எஃப்சியும் இசியும் கூட ஈக்குவல் தான், அது நம்மளோட ப்ரூஃப்க்கு தேவையில்லைன்றதுனால நம்ம எழுதலை. ஸோ இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் கொஸ்டினில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஓபி இஸ் அ பர்பண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்பண்டிகுலர் பைசெக்டர்னா இந்த பி வந்து ஒரு மிட் பாயிண்ட். அப்போ பியிலேருந்து டியோட லென்த்தும் பியிலேருந்து இயோட லென்த்தும் டெஃபினட்டாக கொஸ்டினில் ஈக்குவல் தான். ஸோ நம்ம ஃப்ரம் த கொஸ்டின் பிடியோட லென்த்தும் பிஇயோட லென்த்தும் இதை வந்து கொஸ்டின்லேயே நம்ம முதல்ல கிவன் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க பர்பண்டிகுலர் பைசெக்டர்னு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஏஎஃப் இருக்குது, இங்கேயும் எஃப்ஏ இருக்குது, நியூமரேட்டர் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே கீழே பிடி இருக்குது, இங்கே கீழே வந்து பிஇ இருக்குது. பிடியும் பியும் தான் ஆல்ரெடி ஈக்குவல்னு கொஸ்டினில் சொல்லிட்டாங்களே. ஸோ ஃப்ரம் 1 and 2, ஸோ 1 and 2வையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ வி நோ தட் பிடியோட லென்த்தும் பிஇயோட லென்த்தும் ஈக்குவல். இவங்க இதோட இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவல்னா அப்போ இது ரெண்டும் கூட டெஃபினட்டாக இப்படி தான் இருந்திருக்கும், ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். ஸோ ஓஏ பை ஓபிசி ஈக்குவல் டு ஏசி பை பிசி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டோம். இப்போ நம்மளோட ஆன்சரில் வந்து ஓஏ ஓபி ஓகே, இன்னொன்று வந்து ஓசி தான் வேணும். ஆனால் இங்கே நம்மக்கிட்ட என்ன கிடச்சிருக்கு, ஏசியும் பிசியும் கிடச்சிருக்கு. அப்போ ஏசியும் பிசியும் எப்படி எழுதலாம் அப்படின்னு டயக்ராமில் போய் பாருங்கள். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏசி வேணும். ஏசின்ற லென்த் இங்கே இருக்குது. ஏசின்றது எப்படி தெரியுமா எழுதலாம், ஓசி மைனஸ் ஓஏன்னு எழுதிடலாமா. ஓசியிலேருந்து ஓஏவை மைனஸ் பண்ணால் ஏசி தானே கிடைக்கும். அதனால் இங்கே வந்து ஓசி மைனஸ் ஓஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பிசி இருக்கு. இங்க டயக்ராம்ல பிசி எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ பிசியோட லென்த் இது. ஸோ பிசின்ற லென்த்தை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ பிசின்ற லென்த்து, ஸோ இந்த பிசியோட லென்த் வேணும் அப்படின்னா இங்க பாருங்களேன், ஓபின்ற அந்த ஃபுல் லென்த்ல இருந்து இந்த ஓசியை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ ஓபி மைனஸ் ஓசி அப்படின்னு சொல்லலாம். அதான் நம்ம இங்க எழுதிக்க போறோம். ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓசி. ஏன் இப்படி மாத்துறோம்னா, ஏன்னா நம்மளோட ப்ரூஃப்ல ஓஏ ஓபி ஓசியை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை, இது மட்டும் தான் நமக்கு வேணும். ஸோ இதை தான் இப்படி மாற்றிருக்கோம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல். ஸோ இதில் டினாமினேட்டரில் இருக்க டேர்ம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மல்டிபிள் ஆகும். அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் அங்கே எடுத்துகிட்டு போனாலும் மல்டிபிள் தானே ஆகும். ஸோ அதான் பண்ண போகிறோம் நம்ம. இதை தான் இப்படி மாற்றி எழுதிட்டோம். ஸோ ஓஏ மல்டிபிள் பை இங்கே இருக்க டினாமினேட்டர் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஓபி மைனஸ் ஓசி which is equal to இங்கே நம்மக்கிட்ட ஓசி மைனஸ் ஓஏ இருக்கு. இங்கே இருக்கிற டினாமினேட்டர் அங்கே போச்சுன்னா மல்டிபிளில் வந்திருக்கும். இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓஏ இன்ட்டு ஓபின்னு ஒரு டேர்ம், ஓஏ இன்ட்டு ஓசின்னு ஒரு டேர்ம் வரும். இங்கே ஓசி இன்ட்டு ஓபி மைனஸ் ஓஏ இன்ட்டு ஓபி அப்படின்னு கிடைக்குது.
ஸோ இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடல, இது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடல. ஏன்னா நம்மளோட ஆன்சரில் எல்லாமே அடிஷன் தான் வேணும். ஸோ ஓஏ டாட் ஓபி ப்ளஸ் இங்கே இருக்கிற ஓஏ ஓபி இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓஏ டாட் ஓபி, இந்த பக்கம் ஓசி ஓபி ப்ளஸ் ஓஏ டாட் ஓசின்னு கிடைக்குது. ஸோ இவங்களை ஆட் பண்ணிட்டோம்னா 2 டைம்ஸ் ஓஏ ஓபி இவங்க வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ ஓபி இப்படி இருக்கு நம்ம கிட்ட. ஆனால் ஆன்சரில் எல்லாமே டினாமினேட்டரில் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 2/OC தானே வேணும். அப்போ இவங்க 2 பேரும் வேண்டாம்ல. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிவைடட் பை ஓஏ ஓபி ஓசி இவங்களால டிவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கீழையும் ஓஏ ஓபி ஓசி அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ இப்படி கிடைச்சிரும். ஸோ இப்படி எல்லாருக்கீழையும் டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா இங்கே இருக்க ஓஏ ஓபி இது கட் ஆகிடும். இங்கே ஓசி ஓசி ஓபி ஓபி கட் ஆகிருக்கும். இங்கே ஓஏவும் ஓசியும் கட் ஆகிருக்கும். அப்போ ரிமைனிங் டேர்ம் பாருங்கள், இது 2/OC, இங்கே 1/OA, இங்கே 1/OBன்னு கிடைச்சிருக்கு பாருங்க. இதுதான் உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து 1 மார்க் எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க. கொஸ்டின்ல ஏபிசி டிஎஃப்இ. ஸோ நான் ஒரு ட்ரையாங்கிளோட பேர் வந்து ஏபிசி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஆனால் நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ல டிஇஎஃப்னு தான் நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஆனால் வேணும்னே எக்ஸாமில் இப்படி மாற்றி தான் கேட்பாங்க. டிஎஃப்இன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இது டினா இது உங்களோட எஃப், இதுதான் உங்களோட இ. டிஎஃப்இ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் வந்து 30 டிகிரி. கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து டிஎஃப்இக்கு தான் வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஏ 30, இந்த ஆங்கிள் ஏ வந்து 30ன்னு சொல்லியாச்சு. ஆங்கிள் சி வந்து 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏபியோட லென்த் வந்து 5, ஏசியோட லென்த் வந்து 8, டிஎஃப் வந்து 7.5. ஸோ டிஎஃப் வந்து இங்கே 7.5ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கீழே இருக்கிறதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆங்கிள் எஃப்பும் ஆங்கிள் டியும் மென்ஷன் ஆயிருக்கு எல்லா ஆப்ஷன்லையும். ஸோ வந்து ஆங்கிள் எஃப்ஐ கண்டுபிடிக்கணும்னா ஆங்கிள் எஃப் வந்து யாருக்கு கரஸ்பாண்டிங்? இங்கே ஆங்கிள் எஃப் வந்து 2வது பிளேஸில் இருக்கா. இங்கே 2வது பிளேஸில் யார் இருக்கா? பி தானே இருக்காங்க. அப்போ பியும் எஃப்பும் தான் ஈக்குவல். இங்கே பியோட ஆங்கிள் கரெக்டாக அவங்க கொடுக்கல பாருங்க. ஸோ பியை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது டெஃபினட்டாக 180 டிகிரி தான் ஒரு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி படி. அப்போ நம்ம சொல்லிடலாம் ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி ஈக்குவல் டு 180 அப்படின்னு சொல்லிக்கலாம். இவங்க 2 பேரும் ஆட் பண்ணால் 80 வரும். ப்ளஸ் 80 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் -80. இப்போ 180 - 80 ஆங்கிள் பியோட வேல்யூ டெஃபினட்டாக 100 டிகிரி தான். இப்போ இந்த பி 100 அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் எஃப் கூட 100 டிகிரி தான் இருக்கும். ஆங்கிள் எஃப் 100 அப்படின்னு வந்திருக்கணும் ஆப்ஷனில். ஸோ ஆங்கிள் எஃப் 100ன்றது இங்கே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது. ஆனால் எக்ஸாமில் எல்லா ஆப்ஷன்லேயும் எஃப் 100 அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த சைடே உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இந்த சைடு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுனா கொஸ்டின்ல வந்து யார் 2 பேரும் சிமிலர்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ அவங்களோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். கரஸ்பாண்டிங் சைட்னா இங்கே இருக்க முதல் 2 ஆல்ஃபபெட் யார்? ஏபி. இங்கே இருக்க முதல் 2 ஆல்ஃபபெட் யார்? டிஎஃப். ஸோ அடுத்த 2 ஆல்ஃபபெட் இங்கே பிசி, இங்கே அடுத்த 2 ஆல்ஃபபெட் வந்து எஃப்இ. இதில் முதல் லாஸ்ட் ஆல்ஃபபெட் வந்து ஏசி, இதுலேயும் முதல்ல லாஸ்ட் ஆல்ஃபபெட் பார்த்தா டிஇன்னு கிடைக்குது. இப்படி எழுதிக்கோங்க. எழுதிட்டு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏபிக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 5ன்னு கொடுத்துருக்காங்க. டிஎஃப்க்கு 7.5ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டினில் வந்து பிசியோட லென்த்து கொடுக்கல, எஃப்இயோட லென்த்தும் கொடுக்கல அவங்க. ஸோ பிசி எஃப்இ ரெண்டுமே கொடுக்காதனால அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஏசியோட லென்த்து தான் கொஸ்டினில் 8ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இது 8/DE. நம்மளால டிஇயை தான் கண்டுபிடிக்க முடியும், பிசியும் எஃப்இயும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ரெண்டுமே அன்னோன் வேல்யூஸாக இருக்கிறதுனால. ஸோ நம்மளோட ஆம்பிஷன் வந்து இந்த டிஇயை கண்டுபிடிக்கிறது தான். டினாமினேட்டரில் இருக்க டி அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை இருக்கும். அப்போ டிஇ மல்டிபிள் பை இங்கே ஒரு 5 இருக்குது, இங்கே 8, இங்கே இருக்கிற 7.5 அங்கே போனால் மல்டிபிள் வந்திருக்கும். மல்டிபிள் பை 7.5. இங்கே மல்டிபிள் இருக்க 5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ 8 மல்டிபிள் பை 7.5 டிவைடட் பை 5. இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். இதை கொஞ்சம் ஈஸியாக பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 2.5ல் இதுக்குள்ளே 2 2.5 இருக்குது, இதுக்குள்ளே வந்து 3 2.5 இருக்குது. இது 1s ஆர், இது 4s ஆர். 4 3s ஆர் என்னன்னு கிடைக்குது? 12ன்னு கிடைக்குது. அப்போ டி வந்து 12ன்றது தான் உங்களோட சரியான ஆப்ஷன். டிஇ 12ன்றது இங்கே ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து 2 மார்க்கில் கூட இந்த பேட்டர்னில் அவங்க கேட்கலாம், மற்ற சைட்ஸை கண்டுபிடிக்க சொல்லி. டிஇ வந்து 12, எஃப் வந்து 100 அப்படின்ற பி ஆப்ஷன் தான் உங்களோட சரியான ஆப்ஷன். ட்ரையாங்கிள்ஸ் வந்து புக் கொஸ்டினும் புக் எக்ஸாம்பிளும் பார்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு சின்ன செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் மாதிரி புக் அவுட்ல இருந்து கொஞ்சம் கொஸ்டின் உன்னோட பிபிடி அப்ளிகேஷன் வச்சிருக்கு. இந்த பேப்பரை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. வெறும் 30 மார்க்ஸ் பேப்பர் தான், ஒரு 1 ஹவர்ல நீங்க எழுதிடலாம். இதோட ஆன்சரும் இதோட பின்னாடி அட்டாச் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இதை சால்வ் பண்ணி பாருங்க. உங்களோட மிட் பாயிண்ட் தியரமோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் பிபிடி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது கேஸ் பேஸ்டு.
சிமிலர் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. இதுதான் அதோட ஃபைனல் ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.